நீ எல்லாம் பெரிய மனுஷனாயா? உனக்கு இப்ப அந்த பிள்ளையோட தப்பு தப்பா நடந்ததில்லை. நீங்க நான் அப்படியெல்லாம் எதுவும் நான் செய்யவில்லை. அப்படியெல்லாம் எதுவும் நான் செய்யவில்லை. கொஞ்சம் பாருங்க. நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு நாங்க பின்னாடி நாங்க நிப்போம். அண்ணனா, தம்பியா, மாமனா, புருஷனா எல்லாமே நிப்போம். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது. நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு நாங்க பின்னாடி நாங்க நிப்போம். அண்ணனா, தம்பியா, மாமனா, புருஷனா எல்லாமே நிப்போம். இதெல்லாம் என்ன நியாயம்? அநியாயமா இல்ல? உங்க வீட்டு புருஷன் அதாவது தெய்வம். உங்க வீட்டு புருஷன் அதாவது தெய்வம். அதாவது உங்கள் கணவன், உங்கள் கணவர் உங்கள் பின்னாடி நிப்பார். உங்கள் கணவர் உங்கள் பின்னாடி நிப்பார். இந்த சீன் ரொம்ப டச்சிங்கா இருக்கு. அதான் அண்ணன் சொல்லுவாரு, உணர்ச்சி வசப்படாதீங்கடா, பார்த்து பேசுங்கடா அப்படின்னு. அக்கா தங்கச்சியை பார்த்தோன்னே ஒரு அந்த சந்தோஷத்துல சொல்லிட்டோம். புருஷனா எல்லாமே நிப்போம். உங்க அம்மாக்கு இருக்கிற அதே உடம்பு மாதிரி தானே எனக்கு இருக்கு. உங்க அம்மா நம்ம பாக்குறது என்ன பாக்குறது ஒண்ணுதான்டா. சாம்பார் ஆப் எனக்கு. ஏய் செவலே, தாவுடா தாவே. எங்க தாவுறது? நானே தவத்துக்கிட்டு இருக்கேன்டா. சாடி பழச்சதுலயே. மாமா, இவங்கிட்ட நான் பழகிறதுக்கு காரணம் தெரியுமா உங்களுக்கு? பெரியவங்களை பார்த்தா மட்டையா மணங்கிருவான் மாமா, அவ்வளவு மரியாதை. கடையா இருக்காது, யாரியோட கடையா இருக்காதா? க்ளோஸ் பண்ணி போடுவேன். சோடி போட்டுக்கோ. சோரி உனக்கு எனக்கு சோடி போடுறோம். எந்த ஊரா? ஃபாரின்ல துபாய் அந்த பக்கத்துல. என்ன மொக்கச்சாமி என்ன அது? ஏன்டா இப்படி தனியா போட்டுட்டு வரமர தெரியாம பேசிட்டு இருக்கிறவன்? நான் வரமுறை தெரியாம பேசுறேனா? நீ பார்த்த. இப்ப நீ எனக்கு பெரிய ஆத்தாவணும். இப்ப உன் கைய பிடிச்சி இழுத்தலாம். எந்த ஊரா? ஃபாரின்ல துபாய் அந்த பக்கத்துல. துபாய் சூத்தடி போங்க. துபாய் காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. நீங்க இன்னைக்கு எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் காங்கிரஸ். நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் கம்யூனிஸ்ட். நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் ஐஎம்எல். நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் பிசிகே. நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் கூட்டணி. ஐயோ, இவர் பெரிய ஷேக்ஸ்பியர் பிலாசபி எல்லாம் பேசாரு. எட்டிட்டு இடுப்பானே மிதிச்சு போடுவேன். கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்றோம் என்று அது நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். அதெல்லாம் ஒன்றுமில்லை. எங்களுடைய கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்றவருடைய ஆதரவோடு தான் நீங்கள் இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கிறீர்கள். அதை செஞ்சு உங்களுக்கு அவ்வளவு ரோசமா தனியா நின்னா அவரை வெளியே அனுப்பிச்சுட்டு ஆட்சி வந்தீங்க. இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? ரீல் விடுவான். எவ்வளவு காலேஜஸ் எவ்வளவு ஸ்கூல்ஸ் கொண்டு வந்தது முக்கியம் இல்ல, குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜஸ், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் நிறைய இருக்கு இல்லீங்களா? அதுல எவ்வளவு சர்டிபிகேஷன் வாங்கியிருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா ஒரு 30-40 ஆண்டுகளா ஒண்ணுமே கிடையாது. அது அடிப்படையில நம்ம எந்த முயற்சி எடுத்த மாதிரி தெரியல. அதுக்கு பிரைவேட் காலேஜஸ் பாத்தீங்கன்னா அவங்க ஃபார் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இது கோவிசெலியன் புள்ளி விவரம் அல்ல, எங்கள் தளபதி புள்ளி விவரம் அல்ல, எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் புள்ளி விவரம் அல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் புள்ளி விவரம் அல்ல. ஒன்றிய அரசின் தரவரிசை பட்டியலில் இதுவரை வழங்கப்பட்ட பட்டியலில் 100ல் 20 பல்கலைக்கழகங்கள் தரவரிசை பட்டியலில் தமிழ்நாடு. கலையறிவியல் கல்லூரி 100, அதில் 33 கலையறிவியல் கல்லூரி தமிழ்நாடு. ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்பு 50ல் 7 தமிழ்நாடு. பொறியியல் கல்லூரியில் 100, 14 தமிழ்நாடு. மருத்துவக் கல்லூரி 50, 8 தமிழ்நாடு. இன்னும் பட்டியல் தொடரும். எனவே எண்ணிக்கையும் அதிகரித்தோம், தரத்தையும் உயர்த்தினோம். அதுதான் திராவிட மாடல் அரசு என்பதை மீண்டும் பதிவு செய்கிறேன். ஓசி பஸ் வேணுமா? ஓசி பஸ் வேணும். வேண்டாம். ஓசி பஸ் வேண்டாம். மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தை விரிவுபடுத்தி பெருமளவில் பயனளித்திடும் விதமாக வெற்றி பயணம் என்ற பெயரில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி முதல் மாநகரம் நகரங்களில் செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது.
அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் பயணிக்கும் வகையில் உத்தரவிடப்படும். இதன் மூலம் தமிழகத்தின் எந்த மூலையில் இருந்தும் எந்த இடத்திற்கும் அனைத்து பெண்களும் கட்டணமின்றி பயணிக்கலாம். என்ன பாக்குறீங்க? இவன் ஒரு பிச்சைக்காரப்ப 10 பைசா தான் போட்டான். 10 பைசா தான் போட்டான். மகளிரை பாதுகாக்காத இந்த அரசு 4 ஆண்டு வளர்ச்சியை பற்றி பேசலாமா? போலீஸ்காரங்களை விட்டு எங்களை அடிக்க விடுறாரு. நாங்க என்ன பண்றதுன்னு எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. நாங்க வாயறதா சாவறதான்னு தெரியல. எங்களுக்கு புருஷன் இல்லை ஐயா. நாங்க சம்பாதிச்சு தான் நாங்க சாப்பிடணும்னு நாங்க இந்த முடிவுல இந்த வேலை செய்யணும். இந்த வேலையை நம்பி தான் நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு 19,000 ஆறு பங்களா வீடு வாசல்லாம் கொடுக்குறீங்க எம்எல்ஏக்கு. இப்போ வந்தா எம்எல்ஏக்கெல்லாம் கொடுக்குறீங்க. நாங்க 15 வருஷம் 20 வருஷம் வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லாத இருக்கிறோமே. நாங்க எங்க போய் சொல்றது? வியாக்கியானம் என்று சொன்னதுக்கு அவருக்கு இவ்வளவு சுருக்கென்று படுகிறது என்றால், பெண் அமைச்சர் என்றும் பாராமல் வாடிப்போடி என்று பேசினவர் அவரும் ஒருவர். அதற்கு அவர்கள் என்ன பதில் கூறுவார்? என்னடா விஷயம் தெரியுமாடா? என்னது ஏன் தொகுதிகளை வந்து அந்த பையன் வர்றதுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தா? தூக்கி வச்சு சட்டியோட வச்சு அடிச்சு கொன்னு வெளியே எடுத்துருவேன். தூக்கி வச்சு சட்டியோட வச்சு அடிச்சு கொன்னு வெளியே எடுத்துருவேன். இருக்கும் போதே ஏன்டா என் வேலைக்கு அது என்ன என்னைய பார்த்து என்ன பைத்தியக்காரமாய் தெரியுது அவனுக்கு. எங்க பிடிக்கிறான்? எந்த ஊரு நான் எந்த ஊரு முகவரி தேவையில்லை. நீ என்ன உறவு நான் என்ன உறவு சொந்தத்தில் அர்த்தம் இல்ல. ஐயோ, நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. உனக்கு கல்யாண ஆசை வந்துச்சுன்னா ஒரு பொண்ணு பாருன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் பொம்பளைனா இப்படி அலையிற? உன்ன மாதிரி மோசமான ஆளை நான் பார்த்ததே இல்ல. அசிங்கமா இல்ல? கேவலமா இல்ல? எங்க அக்கா தங்கச்சியை பார்க்கும்போது ஒரு பாட்டு தோணுது. என்ன தவம் செஞ்சு போட்டோம், அண்ணன் தங்க ஆகி போட்டோம், பாவி நீயும் பொண்ணா பிறந்த பாவமா, பிறந்த இடம் புகுந்த இடம் ஆகுமா? இனிமே ஆகும். ஏன்னா நம்ம அண்ணன் முதலமைச்சர். வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு நாங்க பின்னாடி நாங்க நிப்போம். அண்ணனா தம்பியா மாமனா புருஷனா எல்லாமே நிப்போம். அட ப்ளே பாய் மௌனே, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. எங்க அமைச்சர் பெண் அமைச்சரை ஆபாசமா ஒரு மேடையில இந்த மாதிரி ஒரு பொது மேடையில வச்சு அசிங்கமா பேசுறாரு. உங்களுக்கு ஆபாசமா இல்லாம நாகரிகமா ஒரு 10 நிமிஷம் பேச முடியுமா? உங்க வீட்டுல இருக்கிற உங்க பெண்களை அம்மாவை தங்கையை எதுவுமே ஞாபகத்துக்கு வராதா? நான் கேட்கிற சவால் விடுறேங்க. விவரமா கேள்வி கேட்டா வெட்ட வர்றாங்க. போங்கடா. உங்கள் கணவர் உங்கள் பின்னாடி நிற்பார். உங்கள் அண்ணன் உங்கள் பின்னாடி நிற்பார். உங்கள் தம்பி உங்களுக்கு பின்னாடி நிற்பார். ஆண்கள் பெண்களுக்கு பின்னாடி உங்கள் உரிமைகளையும் உங்களுடைய சாதனைகளையும் செய்வதற்கு ஆண்கள் நாங்கள் துணையாக இருப்போம். வந்து இடிச்சேன்னு வச்சுக்க, குடிச்சல கொப்பளிச்சிருவாரு. அது மாத்தி ஒரு ட்ரோல் பண்ண போறாங்க. பண்ணட்டும். குடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட ஜீரோ கூட கொடுக்க மாட்டேன். ஏன் நான் கரண்ட் பில் நான் 4,000 கட்டின 15,000 16,000 கட்ட வச்சிட்டேன். எல்லாம் பொய் சொல்றாங்கன்னு சொல்லி நான் கட்டினப்பா 4,000 கூட கட்டால கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். கரண்ட் பில்லு ஏறுது. ஐயோ அம்மான்னு வாயில வைத்து அடிச்சுக்கிறேன். என்ன பண்ணு, பக்கத்துல கொஞ்சம் விசில் அடி. நான் போட்டு போயிட்டேன். ஆனா போட்டவங்க அவங்க கஷ்டம் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அவங்களும் கண்டுபிடிங்க கேட்பாங்க. நான் மட்டுமா கட்டுறேன். குறும்பு அந்த விளையாட்டுல போகவே இல்லப்பா. அடிப்படையில் மிக மிக நல்ல மனிதர், பழகுவதற்கு இனிமையான. உண்மையை தாங்க சொல்றேன், நான் யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டார். கெடுதல் செய்யணும்ன்றதுக்காவது கொஞ்சம் உழைக்கணும்ல, அந்த உழைப்பை கூட போட தயாராக இல்லையா? அப்புறம் எப்படி நீங்க கெடுதல் பண்ண முடியும்? புள்ள பூச்சி பாவி. பெரிய அளவில் நண்பர்களை நம்பி ஏமாந்தவர், யாருக்கும் தீங்கு நினைக்காத ஒரு உள்ளம் படைத்தவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.